தமிழக பட்ஜெட்டில் அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் நிதி எவ்வளவு என்றும் அவர்களின் கோரிக்கை என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். தமிழக அரசின் மொத்த வருவாயில் சுமார் 30% தொகை அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்களுக்காக செலவிடப்படுவதும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போடப்பட்ட 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி 60,625 கோடி ரூபாயாக இருந்தது. ஓய்வூதியத்திற்காக வழங்கப்பட்ட நிதி 23,185 கோடி ரூபாய். அடுத்து வந்த நிதியாண்டுகளில் இந்த தொகை படிப்படியாக உயர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத் தொகையாக 84,932 கோடி ரூபாயும் ஓய்வூதியத்திற்காக 37,664 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் குறித்த அறிவிப்பினை செயல்படுத்துவதற்கு எந்தவித முயற்சியும் அரசு மேற்கொள்ளவில்லை என்கின்றனர். இது தவிர 4.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் வெங்கடேசன். தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் வைக்கிறோம். அதன் முதன்மையான கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற கொள்கை நிலைப்பாட்டினை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கிறது. அரசு ஊழியர்களின் ஊதியம் உள்ளிட்ட நிதி செலவு அதிகரித்திருப்பது ஒருபுறம் இருக்க, வரும் பட்ஜெட்டில் அவர்கள் தொடர்பான அரசின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷுடன் கௌசல்யா.